சின்ன காம்ப்ரமைஸ் பெரிய ஆவிக்குரிய வீழ்ச்சி என்ன செஞ்சிடும், உண்டாக்கிடும். மறந்துடாதீங்க. இதுதான் வேதாகமத்தில் பல இடங்களிலே நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு வரலாற்று பின்னணியை சொல்றேன். எப்படி இங்கே நம்முடைய தேசத்துக்குள்ள ஆதி அப்போஸ்தல காலத்திலே சபை நிறுவப்பட்டுச்சு, வளர்ந்து வந்துச்சு, எல்லாம் பார்க்குறோமா? எப்போ இருந்து இந்த மரியாள் வணக்கம் வந்துச்சு? மரியாளே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? மரியாளே சங்கடப்பட்டு இருப்பாங்க. ஏண்டா நான்லாம் இதெல்லாம் கேட்டேனா, ஏண்டா அப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்னும் என் இடுப்பில் ஏசுனது குழந்தையாவே வேடா இருக்கிறாரு, அவரை நான் கஷ்டப்பட்டு வளர்த்து எத்தனை பேருக்கு ரத்தம் செஞ்ச வச்சுட்டேன், இன்னும் இடுப்பில் குழந்தையாவே தூக்கி வச்சிருக்கீங்களா, ஏண்டா அப்படி அப்படின்னு அவங்களே சங்கடப்படுவாங்க. மரியாள் ஒரு பரிசுத்தவாட்டி, தேவனுக்காக உண்மையாக வாழ்ந்தவர்கள். கர்த்தருடைய நாமம் அவர்கள் மூலியமாக என்ன செய்து மகிமைப்பட்டது. ஆனா நல்லா கவனிங்க, கான்ஸ்டான்டினுக்கு அப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ் கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள். இந்த வழிபாடு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, ரோமர்களுடைய சாம்ராஜ்யத்தில் நிறைய பெண் கடவுள்களை அன்னைக்கு வழிபட்டு இருந்தாங்க. அஸ்தரோத்து, அப்புறம் டயானா, இப்படி பல தெய்வ வழிபாடுகள் அன்னைக்கு ரோமர்களால் என்ன செய்யப்பட்டுச்சு, வழிபட்டு கொண்டு வந்தது. இப்போ ஒட்டுமொத்த ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்துவுக்குள்ள வந்துருச்சுல, இவங்களுக்கெல்லாம் ஒரே அங்கலாய்ப்பு. ஏன்னா இவங்க கோயிலுக்குள்ள போய் பல சிலைகள், பல விஷயங்கள், அலங்காரம் பண்ணின விஷயங்கள்லாம் பார்த்து 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 வளர்ந்து ஆளாச்சா. இப்போ இவங்களை திருப்திப்படுத்துறக்காண்டி எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு பெண் கடவுளை இவங்களுக்குன்னு கொண்டு வந்தா இவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் திருப்தியா இருப்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்துவ மட்டும் தான் என்ன செஞ்சாங்க அப்போஸ்தலர்கள்லாம். பைபிள் முழுக்கவும் நம்ம பார்க்கிறோம், எந்த இடத்துலையும் மரியாதை குறித்ததான போற்றுதலோ சப்ஜெக்டோ என்ன செய்யாது, அப்போஸ்தலருடைய ஊழியங்களிலே வரவே வராது. சரித்திரபூர்வமா ஆண்டவர் மரியாதை தேர்ந்தெடுத்த விஷயமும் அவர்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த விஷயமும் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் அப்போஸ்தலருடைய ஊழியங்களிலே பார்த்தீங்கன்னா மரியாதையுடைய சப்ஜெக்ட் எதுவுமே வராது. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அவர்களும் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்துவ விசுவாசத்தை என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. ஆனா அந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும், ஒரு பெண் தெய்வத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மரியாளை ஒரு கடவுளாக மாற்றி கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்தார்கள் முதலாக. அதுக்கப்புறம் தான் மரியாளுக்கென்று ஜெபமாலை உருட்டுற விஷயம், மரியாளுக்கென்று சப்பரம் இழுக்கிற விஷயம், மரியாளுக்கென்று எல்லா காரியமும் கொஞ்சம் கொஞ்சமாக திருச்சபைகள் என்ன செஞ்சிருச்சு, நுழைய ஆரம்பித்து விட்டது.